ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மூன்று முடிச்சு ப்ரோமோ. இன்றைக்கி நம்ம மூன்று முடிச்சு சீரியலில் என்ன விறுவிறுப்பான விஷயம் அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க அந்த விறுவிறுப்பான விஷயம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துடலாம். சுந்தரவல்லியோட உண்மையான கேரக்டர் எல்லாருக்குமே தெரிஞ்சதுனால சுந்தரவல்லி என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவ்வளோதான் நம்ம வசமாக மாட்டிக்கிட்டோம், இதுலேருந்து எப்படியாச்சும் தப்பிச்சே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் மேலும் தப்பு பண்ணுறாங்க. ஆனால் இப்போ தான் நம்ம அருணாச்சலையா விஸ்வரூபம் எடுத்து ஒரு விஷயம் பண்ணுறாங்க. அந்த விஷயத்தை தாங்க இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம சுந்தரவல்லி வந்துட்டு யாருக்கும் தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு எல்லார்ட்டையுமே வந்துட்டு ஓவராக பண்ணிட்டு இருக்காங்க. ஏதோ தப்பே பண்ணாத ஆள் மாதிரி. ஆனால் இது எல்லாத்துக்கும் பின்னாடி இருக்கிறது சுந்தரவல்லி தான் அப்படின்னு சொல்லிட்டு யாருக்கும் எந்த காலத்துலையும் வெளிவராது அப்படின்னு சொல்லிட்டு தான் இவ்வளோ திமிரு, இவ்வளோ ஆட்டம். எல்லாத்துக்கும் காரணம் அந்த பணம் மட்டும்தான். பணம் நம்ம கிட்ட இருக்கு, நம்ம சொல்றதா வேத வாக்கு அப்படின்ற மாதிரி சுந்தரவல்லி ரொம்ப திமிரில் ஆடிட்டாங்க. இது எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்ட எப்படியோ சூர்யா சார் இதுக்கு மேலே அந்த தாய் குலத்தை அந்த வீட்டில் வச்சுக்கவே கூடாது, எப்படியாச்சும் போயிட்டு டாடி கிட்ட உண்மையெல்லாம் சொல்லி சுந்தரவல்லியை பற்றின உண்மையான கேரக்டரை எப்படியாச்சும் டாடி கிட்ட சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணி வேகமாக வர்றாரு. நம்ம நந்தினி வந்துட்டு இல்லையா, நான் வந்து கண்டிப்பாக வரமாட்டேன், என்னை விட்டுட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளோ சொன்னாங்க. இல்லை நந்தினி, நீ என் வீட்டுக்கு வந்து தான் ஆகணும், நீ என் வீட்டோட மருமக அப்படின்னு சொல்லும்போது என்னடா இது, இவர் இப்படிலாம் பேசுகிறாரு, இவருக்கு இப்படிலாம் பேச தெரியுமா அப்படின்ற மாதிரி நந்தினி பார்க்க உடனே வந்து நான் தான் உங்களை போக சொன்னேனே, நீங்கள் ஏன் போகலை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நந்தினி வந்து கேட்க, நான் எப்படி உன்னை அந்த சூழ்நிலையில் விட்டுட்டு போக முடியும், உன்னோட குடும்பம் உனக்கு மட்டும் குடும்பம் இல்லை, எனக்கும் தான் குடும்பம், அப்படி இருக்கும் பட்சத்தில் நான் எப்படி விட்டுட்டு போவேன்னு நீ நினச்ச நந்தினி அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது நந்தினிக்கு இது எல்லாமே புதுசாக இருக்குது, இவருக்கு இந்த மாதிரிலாம் பேச தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் மனசு விட்டு அவ்வளோ பேசுகிறாங்க. போகும்போது சந்தோஷமான விஷயத்த பகிர்ந்துட்டு போனாங்க பொங்கலுக்கு போகும்போது. இப்போ பொங்கல் முடிச்சு வரும்போது இப்போ வந்து கஷ்டமான சூழ்நிலை வந்து பகிர்ந்துக்கிறாங்க. சந்தோஷத்தை மட்டும் பகிர்ந்தால் மட்டுமே ஒருத்தவங்களோட கேரக்டரை பற்றி கண்டிப்பாக புரிஞ்சிக்க முடியாது. அவங்களோட கஷ்டமான சூழ்நிலையை பகிர்ந்துக்கிட்டா மட்டும்தான் அவங்களோட முழுமையாக வந்து புரிஞ்சிக்க முடியும். இப்போ ரெண்டு பேருக்குமே அதான் நடந்துட்டு இருக்கு. எப்படியோ ரெண்டு பேரும் நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணாலே போதும், நம்ம நந்தினிக்கு எந்த பிரச்சனையுமே வராது. இப்போ எப்படி ஒரு பெரிய பூகம்பத்திலேருந்து நம்ம சூர்யா சார் நந்தினியை காப்பாற்றினாங்க, அந்த மாதிரி இவங்க ரெண்டு பேரும் வந்து நல்லா இருந்தாலே போதும். ஒரு சுந்தரவல்லி 1000 சுந்தரவல்லி வந்தாலும் நம்ம நந்தினியை யாராலையும் ஒன்றுமே பண்ண முடியாது. அதுக்கு ரெண்டு பேரும் நல்லா புரிஞ்சுக்கிட்டு அன்பு செலுத்தினாலே போதும். இதுக்கு மேலே வந்து அப்படிதான் ட்ராக் போகும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். ஏன்னா நந்தினியோட உண்மையான கேரக்டர் எல்லாத்தையுமே வந்து சூர்யா சார் புரிஞ்சுக்கிட்டாரு. அது அவங்க ஊருக்கு போய் தான் அணுவணுவாக நந்தினி அவங்க ஃபேமிலிலாம் எப்படி இருக்கிறாங்கன்றத பார்த்து தான் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக புரிய வருது. இதுக்கு மேலே தான் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும். அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்த பிறகு நான் வரமாட்டேன் எவ்வளோ சொன்னாலும் இல்லை நந்தினி நீ வந்து தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நந்தினியை வந்து கூட்டு போகிறாரு சூர்யா சார். கூட்டு போய் சுந்தரவல்லி முன்னாடி நிறுத்தவும் சுந்தரவல்லி ஆட்டம் கண்டுட்டாங்க. இவ எங்கடா வந்தா இந்த மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு சுந்தரவல்லி கோவம் வந்து இவளை இந்த வீட்டை விட்டு வெளியே துரத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளோ சொல்கிறாங்க. ஆனால் நம்ம சூர்யா சார் நீ தான் வீட்டை விட்டு வெளியே போக வேண்டிய ஆள், என் பொண்டாட்டி இல்லை அப்படின்னு சொல்லவும் ஷாக்காகி போய் நிற்கிறாங்க சுந்தரவல்லி. இதுக்கு மேலே தான் சுந்தரவல்லி என்ன பண்ண போகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு பொறுத்திருந்து பார்க்கணும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது போன்ற வீடியோ சீரியல் அப்டேட் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.